குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா எனும் கப்பல் அணியில் இருந்த 23 மலேசிய தன்னார்வலர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு பெரும் முயற்சியை மேற்கொண்ட பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சமூக ஊடக தளங்கள் வெகுவாக பாராட்டி உள்ளன. சவால் மிக்கதும் நிச்சயமற்றதுமான ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொண்ட மலேசியர்கள் மிகுந்த துணிவுடனும் கடப்பாட்டு உணர்வுடனும் செயல்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் அட்டூழியத்தால் நிர்கதியாக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன மக்களுக்கு உதவும் பொருட்டு காசாவை நோக்கி சென்று கொண்டிருந்த 40க்கும் மேற்பட்ட மனிதநேய கப்பல்கள் வியாழக்கிழமை இஸ்ரேலியர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டன. அந்த கப்பல்களில் சிலவற்றில் மொத்தம் 23 மலேசிய தன்னார்வலர்களும் இடம்பெற்றிருந்தனர். இஸ்ரேலியர்களின் பிடியில் இருந்த மலேசியர்களை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் விடுவிப்பதற்காக மலேசிய அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டுவதாக இணையவாசிகள் தெரிவித்துள்ளனர். டிரம்பின் வருகை, நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதா ஆகிய விவகாரங்களுக்கு பொறுப்பேற்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதாவை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் மக்கள் தலைநகரில் ஒன்று கூடினர். இந்த பேரணியில் கலந்து கொண்டு பேசிய ஹம்சா, நாட்டில் நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதா இயற்றப்படுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது என்று தெரிவித்தார். அதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விரைவில் மலேசியாவுக்கு வருகை தருவதற்கும் எதிர்ப்புகள் கிளம்பி உள்ளதாக அவர் கூறினார். எனவே இவ்விரு பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவி விலக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேம்பாட்டாளர்களின் நலன்களுக்காக பிரதமர் போராடக்கூடாது என்றும், மேலும் டொனால்டு டிரம்பிற்கு நாட்டின் அழைப்பை அன்வார் திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு ஆசியான் நாடுகளின் தலைவர்கள் அனைவராலும் எடுக்கப்பட்ட ஏக மனதான முடிவாகும் என்றும், மாறாக அது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தனிப்பட்ட முடிவு அல்ல என்றும் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி விளக்கியுள்ளார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்கா, ஜப்பான், சீனா போன்ற கலந்தாலோசனை பங்காளிகளும் இதர பல நாடுகளும் கலந்து கொள்வது வழக்கம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற நாடுகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டன. இம்முறை அமெரிக்கா போன்ற ஆசியானின் பங்காளி நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கினார். இது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தனிப்பட்ட முடிவு அல்ல என்றும், ஆசியானின் 10 நாடுகளின் தலைவர்களும் ஒரு மனதுடன் செய்த முடிவு என்றும் ஜாகித் கூறினார். ஆயினும் அதிபர் டிரம்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்பதற்காக பாலஸ்தீன விவகாரத்தில் மலேசியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது என்றும் அவர் வலியுறுத்தினார். காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் அமெரிக்காவின் தலையீடு இருக்குமானால் அது குறித்து கண்டனம் தெரிவிக்க மலேசியா தயங்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். கெடா மாநிலத்தின் லங்கார் நகரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. குறிப்பாக கம்போங் மக்காம் எனும் இடத்தில் ஏறிய வெள்ளத்தில் சுமார் 500 பேர் சிக்கிக் கொண்டனர். கனத்த மழை தொடர்ந்து பெய்து வருவதால் வீடுகளும் இதர சொத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளிக்கிழமை தொடங்கி பெய்து வரும் அடைமழையினால் சுமார் 100 வீடுகளும் அரச கெடா கல்லறை நினைவிடமும் சமய பள்ளி ஒன்றும் வெள்ளத்தில் அமிழ்ந்துள்ளன என்று குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் போலீசாரும் நலச்சேவை அதிகாரிகளும் உள்ளூர் பொதுமக்களும் ஈடுபட்டனர். புக்கிட் காஜாங் டோல் சாவடியில் நடந்த கோர விபத்தில் சிக்கிய 2வது நபர் மரணமடைந்தார். கடந்த வாரம் சனிக்கிழமை புக்கிட் காஜாங் டோல் சாவடியில் 4 வாகனங்கள் மோதிய கோர விபத்து நிகழ்ந்தது. இதில் ஒரு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. மேலும் இந்த விபத்தில் சிக்கிய மற்றொருவர் உயிரிழந்தார். பாதிக்கப்பட்ட முகமது ஹபீசி அனுவார் எனும் 48 வயது நபர் நேற்று காலை சுமார் 11 மணி அளவில் காஜாங் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் முகமது ஹஸ்வாத் அனுவார் சம்பவத்திற்கு பிறகு தனது சகோதரர் காஜாங் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தினார். கிளான் லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்படும் தெங்கு கிளானாவில் நிலா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் குழுமமான நிலா உணவகத்தின் 6வது புதிய கிளை வெகு சிறப்பாக நேற்று தொடங்கப்பட்டது. இந்த புதிய கிளையை ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். நிகழ்வில் தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சிறப்பான மதிய உணவினை இலவசமாக வழங்கி பொதுமக்களை மகிழ்ச்சி படுத்தினர் நிலா குழுமத்தினர். மேலும் கிளான் தெங்கு கிளானாவில் ஓம் சாய்ராம் அக்சசரிஸ் கடையையும் ஓம்ஸ் பா தியாகராஜன் திறந்து வைத்தார். கலை நயமிக்க ஆபரண பொருட்களின் கூடமாக திகழும் இக்கடையின் திறப்பு விழாவிற்கு
பல முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஓம் சாய்ராம் அக்சசரிஸ் சார்பில் உணவு உபசரிப்பும் இனிதே வழங்கப்பட்டது. ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜனின் சகோதரர் பா தயாளன் அவர்களின் புதல்வர் சத்யசீலன் இன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னாரது நல்லடக்க சடங்கு எண் 45 லோரோங் செந்தோசா 6 கீழ் KS 6 பாயு திங்கி கிள்ளான் என்ற முகவரியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என்றும் மதியம் 1 மணி தொடங்கி பிற்பகல் 3 மணிக்குள் கிள்ளான் சிம்பாங்லியமா இந்து மயானத்தில் அன்னாரது நல்லுடல் அடக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்னாரது இழப்பு பேரிழப்பு என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் மற்றும் ஓம்ஸ் குழுமத்தினர் தங்கள் இரங்கலை பதிவு செய்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.